காலமாக விஞ்ஞானம் வளர்ந்து வருகிற வரையில் யாராவது வெண்ணெயை தடவி கல் இருப்பார்களா? அதெல்லாம் பேசாதே, நடக்காது. கோயம்புத்தூரில் வந்து நம் கல் உடைத்து அறுவை சிகிச்சை செய்து விடுவோம் என்று சொல்லி கொண்டிருந்த போது இந்த புத்தகத்தில் எழுதியிருந்தவர்களுடைய அந்த வாசகத்தை அப்படியே என் மகனுக்கு அனுப்பினோம். உடனே அவனும் சரி நான் புறப்பட்டு வருகிறேன் என்று சொல்லி வந்து விட்டான். சென்னை வந்து விட்டான். இவரும் சென்னைக்கு வந்து விட்டார். சரி போகலாம் என்றால் என் கணவர் ஒத்துழைக்கவில்லை. வேண்டாம், நாம் மருத்துவரிடமே காட்டுவோம் என்றார். அப்பொழுது நான் சொன்னேன், வந்தால் வாருங்கள், இல்லாவிட்டால் நான் மகனை கூட்டி கொண்டு போகிறேன், திருப்பதி போகின்ற வழிதானே என்று. அப்புறம் கணவரும் கேட்காமல் சரி வாருங்கள் மூவேரும் போவோம் என்று சொல்லி போனால் வேலூர் தாண்டினவுடன் ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் போய் கேட்டாலே சொல்கிறார்கள், கல் எடுக்கிற அம்மா இங்கே தான் இருக்கிறாங்க போங்க அப்படின்னு. உடனே அங்கு போனால் நாங்கள் மட்டுமில்லை, கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் பக்கம் இருந்தார்கள். எங்களுக்கு மத்தியானம் தான் டோக்கன் கொடுத்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தார்கள். வயிறு நிறைய தண்ணீரை குடித்து விட்டு வாருங்கள், வெண்ணெய் தடவி கல்லை எடுத்து விடுவார்கள் என்றார்கள். என் மகன்